கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். விசுவாசத்தை குறித்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நாம் ஒழுங்காக கற்றுக்கொள்வோமானால் பைபிளையே அறிந்து கொண்டதுக்கு சமானமாக அது இருக்குது. ஏன்னா எபிரேயர் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை குறித்து அங்கே போட்டிருக்கு பாருங்க. 12:1 சொல்லப்படும் பொழுது மேகம் போன்ற இத்தனை தெல்லான சாட்சிகள் போட்டிருக்கு. கர்த்தர் அவங்களுக்கு வச்ச டெஸ்டினியை, நோக்கத்தை எப்படி நிறைவேற்றினாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா வசனத்திலுமே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வார்த்தை விசுவாசத்தினாலேன்னு வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் ஜாதிகளுக்கு தகப்பனாக்கப்பட்டார். எப்படி? விசுவாசத்தினாலே. ஏற்கனவே வாசித்து காமிச்சிருக்கேன், இருந்தாலும் ஒரு முறை பார்க்கலாமே. 3ஆம் வசனத்தில் முதல் வார்த்தை என்னது? விசுவாசத்தினாலே நாம். 4ஆம் வசனத்தில் முதல் பகுதி விசுவாசத்தினாலே ஆபேல். 5ஆம் வசனம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு. 7ஆம் வசனம் விசுவாசத்தினாலே நோவா. 8ஆம் வசனம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம். 11ஆம் வசனம் விசுவாசத்தினாலே சாராள். 20வது வசனத்தில் விசுவாசத்தினாலே ஈசாக்கு. 21 விசுவாசத்தினாலே யாக்கோபு. 22 விசுவாசத்தினாலே யோசேப்பு. 24 விசுவாசத்தினாலே மோசே. 27 அது விசுவாசத்தினாலே மோசே. 28 அது விசுவாசத்தினாலே மோசே. 29 விசுவாசத்தினாலே இஸ்ரவேலர்கள். 30ஆம் வசனம் விசுவாசத்தினாலே யோசுவா குறித்து போட்டிருக்கு. 31 விசுவாசத்தினாலே ராகாப். அப்படி தொடர்ந்து இன்னமும் வருது. ஆச்சரியமா இருக்குது. எல்லாரும் ஜெயித்ததுக்கு, பெற்றுக்கொண்டதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் காரணம். என்னது? விசுவாசத்தினால். எத்தனை பேர் சொல்றீங்க அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று? ஆமேன். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது முதல் வசனத்தில் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. நான் ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் விசுவாசமே தேவையே இல்லை. நான் ஒரு காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறேன், அது எனக்கு நிச்சயமாகவே நடக்கும் என்கிற உறுதியை கொடுப்பதான் விசுவாசம். நான் இன்னும் காணவே இல்லை, அதை குறித்து ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது தான் விசுவாசம். காணப்படாதவைகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஸோ முதல் வசனம் விசுவாசத்தை குறித்து விளக்கத்தை போட்டிருக்கு. அடுத்தபடியா விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன்னா அதை குறித்து ஒரு புரிதல் ரொம்ப அவசியம். விசுவாசம்னா என்ன அப்படின்னு நமக்கு ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியா அந்த விசுவாசத்தினால என்ன நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே 2ஆம் வசனத்தில் வாசிங்க. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதினாலே? விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எத்தனையோ காரியம் நடக்க போகுது. அடுத்த வசனத்தில் ஆபேலை பற்றி போட்டிருக்கு, அப்புறம் ஆபிரகாம் பற்றி போட்டிருக்கு. ஆபிரகாம் தான் போகிற இடம் என்னதுன்னு அறியாதிருந்தும் அங்கே போய் சீமானாக்கப்படுறாரு. பிள்ளை இல்லாத ஆபிரகாம் சாராலும் பிள்ளை பெற்றுக்கொள்றாங்க. யாக்கோபு பற்றி போட்டிருக்கு. யாக்கோபு தன் பிள்ளைகள் எப்படி பிளஸ் பண்ணாருன்னு போட்டிருக்குது. மோசையின் தாய் தகப்பனை குறித்து போட்டிருக்கு. அவங்க ஃபெய்த்தை பற்றி போட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் வருது. ஃபெய்த்தால என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய காரியங்கள் வருது. ஆனால் வந்தால் கூட முதல் வசனத்தில் விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் போட்டிருக்கு. ஸோ பை ஃபெய்த் நாம் என்ன பண்ணுறோம்? முதல் விஷயம், ஆமாம் நல்ல வேலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், நாம் பெருக்கத்தை விசுவாசிக்கிறோம், எல்லாமே நிச்சயமாக உண்டு. ஆனால் கிறிஸ்துவ ஜீவியத்தில் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் மாத்திரம் சாஞ்சிடக்கூடாது. இங்கே முதல்ல போட்டிருக்கு விசுவாசத்தினாலே முன்னோர்கள் தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பெற்றார்கள். ஆமென். ஊர் என்ன சொல்லுச்சு அதை பற்றி எனக்கு தேவையில்லை. தேவன் என்னை பற்றி என்ன சொல்ல போறாரு? கர்த்தருக்கு முன்பாக சாட்சி பெறணும் அப்படின்னா எது ரொம்ப முக்கியம்? விசுவாசத்தினாலே. எப்படி வேணா வாழ்றதுக்கு விசுவாசம் தேவை கிடையாது. எதிர்மறையான அந்த கோணலும் மாறுபாடு சந்ததி மத்தியில் கர்த்தருக்கா நிற்கிறதுக்கு என்ன வேணும் கேட்டா விசுவாசத்தினாலே. முதல்ல சம்பளம் வாங்குறோம், அதில் 10ல் ஒரு பங்கு எடுக்கிறோம். வீட்டில் எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டவர். அந்த பணத்தை எடுக்கும்போது சும்மாவா இருப்பாங்க? இதோ கொண்டு போய் கோயிலில் போடுறான் பாரு, 7000 சம்பளத்தை 700 ஆண்டவருக்கா அப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அங்கே தைரியமாக சொல்லணும், இல்லை இல்லை இதை நான் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறேன், அது நிச்சயம் பெருக்கி எனக்கு திரும்ப தருவார் அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு விதைக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுக்கு என்ன வேணும்? பை ஃபெய்த். சபை கட்டுறோம், இப்படி செய்யுங்க. இல்லை இல்லை அப்படி செய்ய முடியாது. கர்த்தருடைய மகிமை ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்டாண்ட் பண்ணணும். எது முக்கியம்? விசுவாசத்தினாலே. சிலர் வாழ்க்கையில் ஒரே நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவங்க உத்தமமாக பின்பற்றி வரலாம். மற்றவங்க கேட்பாங்க,
இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இன்னமும் ஆண்டவருக்கு அதிக பைபிள் அப்படி தூக்கிட்டு தெரியுறியே, அதுக்கு என்ன வேணும்? இதன் மத்தியிலும் நீ ஆண்டவர் உண்மையாக தேடுறியே, இவ்வளவு பெரிய சாட்சி. கர்த்தர் சும்மா விடுவாரா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை பார்த்தோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம், ஆபேல், சாரால், அதான் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல விசுவாசத்தினாலே நாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம். என்ன சொல்லுங்க? விசுவாசத்தினாலே நாம், அதான் 3ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நாம் அறிந்திருக்கிறோம். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். 2 வாரம் பேசினேன், ரெக்கார்டிங்கில் சரியாக வரல, திரும்ப ரெக்கார்ட் பண்ணி நான் போடுவேன். 2 காரியத்தை பார்த்தோம். அதில் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், காணப்படுவர்கள் எல்லாம் காணப்படாதவர்கள் உண்டாகிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது திரும்ப நான் பேசி நான் யூடியூப் ரிலீஸ் பண்ணுறேன். அப்புறம் நாம் 4ஆம் வசனத்துக்கு வந்தோம். விசுவாசத்தினாலே ஆபேல்னு வந்தோம். ஆபேலுக்கும் காயினுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் 2 பேரும் காணி கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒருத்தர் முதன்மையானதை சிறந்ததை கர்த்தர் கொண்டு வந்தான். ஆமென். அதை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கு நேரடியாக நம்ம எங்கே போக போகிறோம்னு கேட்டிங்கன்னா 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இது ரொம்ப அற்புதமான விஷயம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். மரணத்தை என்ன செய்யல? பார்க்கல. இந்த பூமியில பிறந்த ஒருத்தர் கண்டிப்பா என்ன செய்யணும்? மரணத்தை பார்க்கணும். ஆனா இவனுக்கு ரொம்ப சூப்பர் நேச்சுரலா யாருக்குமே நடக்காத ஒரு காரியம் நடந்திருக்கிறது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமான் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான்னு பார்க்குறோம். சரி, 5ஆம் வசனத்தில் விசுவாசத்தினால ஏனோக்குன்னு பார்க்க போகிறோம். ஆனால் உண்மையாகவே சொல்லப்போனால் நாம் படிக்க போகிறது 6ஆவது வசனம். 6ஆம் வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை நாம் பல்வேறு விதத்தில் பிரசங்கம் பண்ணலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை நம்ம தனியாக எடுத்து பிரசங்கம் பண்ணுவோம். விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும், அவரை தேடுறவங்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். உதாரணத்துக்கு விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும் சொல்லும் பொழுது யோசுவாவும் காலேபும் கர்த்தர் எங்களை கண்டிப்பா பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதை தேவன் என்ன செஞ்சிச்சு? பிரியப்படுத்துச்சு. அவங்களும் பிரச்சனையை பார்த்தாங்க, ஆனா விசுவாசமா பேசினாங்க. ஆனா மீதி 10 பேர் என்ன பண்ணாங்க? அப்படி பேசல. அது கர்த்தர் என்ன செய்யல? பிரியப்படுத்தல, கர்த்தரை கோபப்படுத்துச்சு. நிறைய இடங்கள்ல நம்ம அந்த மாதிரி விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும், அவிசுவாசம் தேவனை துக்கப்படுத்தும் என்று நம்ம என்ன செய்யலாம்? போதிக்கலாம். அவரை தேடும் போது நன்மை உண்டாகும் என்ன செய்யலாம்? போதிக்கலாம். ஆனா 6ஆம் வசனத்தை விளக்கணும் அப்படின்னா வேதமே ஒரு உதாரணத்தை போட்டிருக்கு. அதுதான் ஏனோக்கு வாழ்க்கை. 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் ஒண்ணு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிற என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை அப்படியே நம்பினால்தான் ஏனோக்கு. ஏனோக்கின் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தினது. ஏனோக்கு என்னங்க விசுவாசம் கேட்டா, அவர் ஒரு நம்பினாரு, தேவன் உண்டென்றும் அவரை தேடினாரு. அது மாத்திரம் இல்ல, தேடுதலுக்கு பலன் அளிக்கிற என்றும் நம்பினார். அந்த வார்த்தைக்கு சரியான உதாரணம் தான் ஏனோக்கு. சரி, என்ன பண்ணாரு ஏனோக்கு? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் போங்க, பாருங்க. ஏனோக்கை பற்றி பைபிளில் நிறைய வசனம் கிடையாது, 3 இடத்துல இருக்குது. ஒன்று ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், இன்னொன்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் யூதா புத்தகத்தெல்லாம் இவ்வளோ தான் போட்டிருக்கு. ஆனால் ரொம்ப ஆழமான காரியத்தை போட்டிருக்கு. ஏன்னு கேட்டால், மரணத்தையே காணாதபடிக்கு தேவன் அவர் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கொண்டார். யாருக்குமே நடக்காத ஒன்று எலியாவுக்கு நடந்துச்சு. கர்த்தர் மரணத்தை பார்க்க அப்படின்னு எடுத்துக்கொண்டார். அப்போ இருக்கிற கொஞ்ச பகுதிகளில் ஏனோக்கு பற்றி என்ன போட்டிருக்கு? ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். இன்னும் சொல்ல போனால் 21 வாசிங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். அப்போ 65 வயசு தான் யங் ஏஜ். 65 வயசுல என்ன பண்ணார்? பிள்ளை பெற்றார். முதல் பிள்ளை யாரு? மெத்துசலா. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின், வாசிப்போம் சத்தமா, 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து
குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 365. அதில் 65 இயர்ஸில் போட்டிருக்கு, அப்போ தான் ஒரு பிள்ளை பெறாருன்னு போட்டிருக்கு. எத்தனை வருஷம் தேவனோட சஞ்சரிச்சாராம்? 300 வருஷம். நம்ம எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? 80 to 120 வச்சுக்கிறோமே, சரியா? அன்னைக்கு ஒருத்தர் பேசுகிறாரு, பெரிய மீசை வச்சிருக்கார், IPS ஒருத்தர். அவர் சொல்லுவார், மொதல் 30 வருஷம் அப்படி இப்படி அந்தான்னு படிப்பு அது இது நினச்சிருந்தான், ஓடிடுதான். அவர் நான் முடிஞ்ச அந்த ஷார்ட்ஸை நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு, தெளிவாக எழுதிட்டு வரல. ஆனால் அவர் சொல்லுவார், நம்ம உண்மையாகவே வாழ்கிற நாட்கள் வந்து ஒரு 2000 நாட்கள் தான் வாழ்கிறோமா. மற்றது எல்லாமே தூங்குறது, சாப்பிட்றது, எல்லாம் செய்கிற வேலையை முடிஞ்சிருது. உண்மையாக நமக்காக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுற நாட்கள் வந்து ரொம்ப நாட்கள் தான் வாழ்கிறோமா. இந்த அவர் 80 வருஷம் வச்சுருப்பார் போல தெரியுது, ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் கேட்குற கேள்வி, நமக்கு அந்தான்னு ஒரு 40 வருஷம் ஓடி வச்சுக்கிறோமே, இன்னும் 50 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னும் எத்தனை வருஷம் சின்சியராக கத்தரை தேட போகிறோம்? ஆனால் ஏனோக்கை பற்றி போட்டிருக்கு, 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 1 டெக்கேடு இல்லை, 2 டெக்கேடு இல்லை, 100 வருஷம் இல்லை, 200 வருஷம் இல்லை, 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். கன்சிஸ்டன்சியை பார்க்க முடியுது. எதுலும் கேட்டால் தேவனோடு சஞ்சரிப்பதில். தமிழில் ஒரு மாதிரி போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் வந்து வாக் வித் காட், தேவனோடு சேர்ந்து நடந்தாராம். எத்தனை பேர் தேவனோடு சேர்ந்து நடக்க விரும்புகிறீங்க? எத்தனை வருஷம் பாஸ்டர்? 300 வருஷம்லாம் இல்லை, கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம். பெரிய காரியம் செய்ய ஏன் கவனிங்க, வருஷத்தை அப்புறம் விட்டுருவோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இடைவிடாமல் கன்சிஸ்டன்சியா 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஏனோக்கு வாழ்க்கையில் கத்தர் பார்த்தாரு, என் ரொம்ப நெருங்கி பழகுற, ரொம்ப டீப்பாக பழகிட்ட, நீ என்ன செய்ய வேணாம், மரணத்தையே பார்க்க வேணாம், உன்னை அப்படியே என்ன செய்கிறேன், எடுத்துக்கொண்டார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு ஷிஃப்ட் நடந்துருச்சு பாருங்க. இப்போ நானும் பரலோகத்துக்கு போயிடுறேன் பாஸ்டர், அதெல்லாம் வேணாம், அவசரப்படாதீங்க, கவனிங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாமும் நம்ம வாழ்க்கையில் கன்சிஸ்டன்சியாக தேவனோட சஞ்சரிக்கிற வாழ்க்கையை வாழ்வோமானால் நம்ம வாழ்க்கையிலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஷிஃப்ட்டை பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென். மண்டலத்தையே மாத்திட்டாரு. மரணம் இருக்கிற இந்த மண்டலத்தை தாண்டி, அதை தாண்டி மரணத்தையே காணாதபடிக்கு பரத்துக்கு எடுத்துக்கொண்டார். மண்டலத்தையே மாத்துறாரு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம குறைவுல, கடன்ல, தோல்வியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒரே ஒரு கீ, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை முறை, தொடர்ந்து வாக் வித் காட், அது கண்டிப்பா நம்முடைய மண்டலத்தை மாற்ற போகுது இயேசு நாமத்தினால. கடன் வாங்கிட்டு இருக்க மண்டலத்திலே இருக்கிறீங்க நீங்க, ஆனா ஒண்ணு செய்யுங்க, தேவனோட சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, என்ன காண்பிக்க போறேன், வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னா நான் சொல்றேன், கண்டிப்பா ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்க போகுது. நீங்க கடனையே பார்ப்பதில்லை இயேசு நாமத்தினால, நீங்க வியாதியே பார்ப்பதில்லை இயேசு நாமத்தினால, நீங்க தோல்வியை பார்ப்பதில்லை இயேசு நாமத்தினால. கர்த்தர் உங்களை வெற்றியின் மண்டலத்துக்குள்ள பிரவேசிப்பார். பரலோகத்துக்கு போறது அப்புறம் இருக்கட்டும், நானும் ஏனோக்கு மாதிரி பரலோகத்துக்கு போறேன், வேணாம். ஏதோ பெரிய சூப்பர் நேச்சுரலான காரியத்தை ஒன்று செய்யுது. எதுன்னு கேட்டால், தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை முறை. அங்கே ஏனோக்கை பற்றி திரும்ப திரும்ப அதுதான் வருது பாருங்களேன். திரும்ப வாசிங்க, 22 வாசிங்களேன். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். 24 வாசிங்க. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த பகுதியில் மாத்திரம் ஏனோக்கு பற்றி படும்போது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஏனோக்கு எப்படிப்பட்டான்னு கேட்டால், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம அதை பற்றி நான் பார்ப்போம், தேவனோட சஞ்சரிக்கிறது எப்படி. அதுக்கு முன்பாக அப்படி தேவனோட சஞ்சரிக்கும் போது அவர் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது பாருங்களேன். யூதா 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். யூதா 1ஆம் அதிகாரம் எங்கே இருக்குது? தேடுனீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் வெளிப்படுத்தலுக்கு முந்தின புஸ்தகத்துக்கு வந்துடுங்க. 14ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். மொத்தம் 3 இடத்துல தான் ஏனோக்கை பற்றி போட்டிருக்கு. ஒன்று ஆதியாம் 5ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் யூதாவில் போட்டிருக்கு. 3 புஸ்தகத்தில் தான் போட்டிருக்கு. 2 வசனங்கள் தான் போட்டிருக்கு. இப்போ நான் உங்களை கேட்குறேன், ஏனோக்குன்னு சொன்னவனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஏனோக்குன்னு சொன்ன என்ன வருது? தேவனோடு சஞ்சரிக்கிறவன்,
மரணத்தை காணாபடி தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணப்படாமல் போனான், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமான் என்று சாட்சி பெற்றான். இவ்வளோ தான் போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டை படித்தோன்னா இவ்வளோ தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு விஷயம் வருது. 14 வாசிப்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து போதும். பாருங்க இங்கே எப்படி ஆரம்பிக்குது, ரொம்ப பர்டிகுலராக போட்டிருக்கு. இப்போ நம்ம பாருங்க, நம்மளை குறித்தும் எங்கள் அப்பா பேர் என்ன, எங்கள் தாத்தா பேர் என்ன, அவர் பேர் என்ன அப்படின்லாம் சொன்னால் என்ன இதெல்லாம் என்ன சொல்ல வருது, நம்ம இந்த மாதிரி சந்தியாக என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டு வருகிறோம் போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், பைபிள் வந்து ஒரு கட்டுக்கதை கிடையாது, கரெக்டாக போட்டிருக்கு. ஏனோக்கு வந்து எத்தனாம் தலைமுறை, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறைன்னு தெளிவாக போட்டிருக்கு. கொண்டக்க மண்டக்க என்னத்தையா அடிச்சு விடல, லீனியேஜா வம்ச வரலாறு தெளிவாக இருக்கு. இயேசுவை பற்றி போடும்போது போட்டிருக்கு, லூக்கால வரும் பாருங்க, அவனை பெற்றான்னு வந்து கரெக்ட் அப்படியே ட்ரேஸ் பண்ணி ஆதாம் வரையும் போகுது. கடைசியில் ஆதாமின் குமாரன் சொல்லி முடியுது. கடைசி இயேசுல ஆரம்பிச்சு ரிவர்ஸில் போய் அப்படியே எங்கே போகுது, ஆதாமில் போய் முடியுது. ரொம்ப தெளிவாக இருக்குது, கட்டுக்கதை கிடையாது பைபிள் என்பதற்கு. இது இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் ரொம்ப ஒரு ஆதாரமாக இருக்குது. இன்னொன்று இங்கே தெளிவாக ஏன் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும், நம்ம எந்த ஏனோக்கு பற்றி பேசிட்டு இருக்கிறோம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கு பற்றி பேசிட்டு இருக்கோம். ஏன் அப்படி போட்டிருக்குன்னா, இந்த ஏனோக்கு தவிர வேற ஒரு ஏனோக்கு என்ன செய்யறான் பைபிளில் இருக்கிறான். நீங்க மட்டும் அவனை ஃபாலோ பண்ணிடாதீங்க. நீங்க யாரை ஃபாலோ பண்ண தெரியுமா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு ஃபாலோ பண்ணணும். இன்னொரு ஏனோக்கு இருக்கிறான், அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதாமுக்கு இன்னொரு பிள்ளை ஏனோக்கு என்ன செஞ்சான், பிறந்தான். ஆதாமுக்கு இல்லை, காயினுக்கு. வாசிப்போம் அங்கே ஆதியாம் 4ஆம் அதிகாரம் போங்க. இங்கே கை வச்சுக்கோங்க, எடுத்துட மாத்திராதீங்க, யூதால கை வச்சுக்கோங்க. ஆதியாம் 4ஆம் அதிகாரம் போங்க. ஆதியாம் 4:17. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்ப இன்னொரு ஏனோக்கு பைபிள் என்ன செய்யுது இருக்குது. காயின் மகன் ஏனோக்கை பத்தி வேதனை செய்யல, பேசல. ஆதாம்ல இருந்து 7ஆம் தலைமுறையான ஏனோக்கை பத்தி இப்ப வேதனை சொல்லுது. நம்ம இந்த ஏனோக்கை ஃபாலோ பண்ணிக்க கூடாது. எனக்கு வாசிங்க, இந்த ஏனோக்கை பத்தி ஒரு விஷயம் போட்டிருக்கு. வாசிப்போம். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாய் ஏனோக்கை பெற்றாள். வாசிப்போம். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை இட்டான். ஆஹா, ஓஹோ, இந்த ஊர் பேர் என்னது, திருச்சி, கரெக்டா, ஓகேவா. காயின் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு பேர் என்னவா, ஏனோ. ஒரு ஊரை கட்டி அதுக்கு உங்க பிள்ளை பேர், இந்த ஊர் பேர் என்னது, ஏனோக்கு அப்படின்னு வச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த ஏனோக்கை பற்றி ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா, கவனிக்கிறீங்களா? சரியா, எல்லாருக்கும் சொல்லிப்பாங்க, எந்த ஊருக்கு போற, ஏனோக்கு. எந்த ஊருக்கு போற, ஏனோக்கு. அப்போ ஏனோக்குன்னு ஏன் இந்த ஊருக்கு பேர் வந்துச்சு, காயின் மகன். அப்படியே அப்போ ஒரு பட்டணத்தையே ஒரு சிட்டியே பில்ட் பண்ணி மகன் பேரை வச்சிருக்கான் ஐயா ஏனோக்குன்னு. ஊரே வாயடைச்சு பேசியிருக்கோம், ஏனோக்கு ஏனோக்கு, காயின் மகன் ஏனோக்கு, அவன் பேர்ல ஒரு ஊர் பேரே இருக்குதாக்கும் அப்படின்னு ஊரே பாராட்டி இருந்திருக்கும். ஆனா நாம பேசுற ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன். நாம பேசுற ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தவன். அவன் சஞ்சரிக்கான்னு யாருக்குமே என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. என்னைக்கு தேவனால மரணத்துக்கான எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அன்னைக்கு தான் அந்த ஏனோக்கை பத்தி உலகம் தெரிஞ்சிருக்குமே தவிர, அவன் 300 வருஷமா தேவனை சந்தரிக்கும் போது அந்த ஏனோக்கை குறித்து உலகத்துல யாருக்குமே, எல்லாம் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம், ஆமென். அவன் தேவனோட சஞ்சரிக்கான்னு யாருக்குமே செஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்காது. தாவீது மெய்ப்பனா இருக்கும் போது, ஆடு மேய்க்கும் போது, அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது தேவனோட சஞ்சரிச்சிருப்பான். யாருக்காவது தெரிஞ்சிருக்காது. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் போது தேவனோட சஞ்சரிச்சிருப்பான். யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எப்ப அதிபதி ஆக்கப்படுறானோ, எப்ப கர்த்தர் ரிவார்டை கொடுக்காரோ அப்பதான் உலகமே தெரிய வைக்கிறார். ஆமென். இப்ப வேதம் சொல்லுது, காயின் ஒரு பிள்ளையை பெற்று அவன் ஊருக்கு பட்டணத்துக்கு ஏனோக்கன் பேர் வச்சானே, அந்த உலக மனுஷன் பாராட்டப்படுறதுக்காக செய்யறானே அந்த ஏனோக்கை பின்பற்றாத தேவனோடு சஞ்சரிச்சானே அந்த ஏனோக்கை பின்பற்று. அந்த மிகப்பெரிய அந்த தகவலுக்காக தான் வேதம் தெளிவா சொல்லுது, காயின் மகன் ஏனோக்கு கிடையாது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. எத்தனை பேர் தேவனால் அறியப்பட வேண்டும் என்று விரும்புறீங்க? ஆமென். ஸோ இன்னைக்கு நாம பார்க்குற இந்த வாலிபர்கள் கவனிங்களேன், நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியம் செய்ய ஆசைப்படுவீங்க. அதனால் என்ன செய்ய தோணும் தெரியுமா, டக்குன்னு ஊழியத்தில் குதிச்சிடணும், டக்குன்னு பிரசங்கம் பண்ணணும், அப்படியே கையை ஆட்டணும், 10 பேர் கீழே விழணும், அப்படி இப்படின்னு என்னமோ டக்குன்னு எல்லாம் பார்க்கும்போது அப்படிலாம் எண்ணங்கள் நிறையா வரும் பாருங்க. ஆனால் இந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ளதாக ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு கீ, தேவனோடு சஞ்சரியுங்கள்.
தேவனோடு சஞ்சரிக்கிற, வாக் வித் காட், தேவனோடு சேர்ந்து நடக்கிறது. உலகம் என்ன பார்க்கணும் எப்படியாவது, உண்மையா சொல்ல போனா தேவனால உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் உயர்வுக்கு ஆசைப்பட மாட்டான். சரியா புரிஞ்சுக்கிறோம். நாம விசுவாசத்தை பத்தி பேசுறோம். கர்த்தரை வாழாக்காமல் தலையாக்காமல் கீழாக்காமல் மேலாவேன், அதெல்லாம் உண்மைதான், வசனத்தை விசுவாசிக்கிறோம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அவன் எல்லாரும் என்ன பார்க்கணும், அவனுடைய டிசைர் நம்ம பெரிய ஆள் ஆயிடணும் அப்படி இருக்காது. புரிஞ்சுங்க? ஆமான்னு சொல்லுங்க பாப்போம், குழப்பிடக்கூடாது. என்னன்னா நான் இருக்கிற ஒரு 1000 மடங்கு பெருகுன்னா பைபிளில் போதிக்கிறோம். ஆனால் தேவனா உயர்த்தப்படுற அவன் கர்த்தரை உயர்த்த வேண்டும் என்று அடங்கி இருக்க ஒரு ஆளாக இருப்பான். அவனா எப்படி தன்னை காமிக்கிறன்னு ஒரு ஸ்டெப்பு போடுற ஆளாக இருக்க மாட்டான். அதுதான் பிரச்சனை. பிசாசு என்ன பண்ணா தெரியுமா, கர்த்தர் ஏற்கனவே அவனை நல்ல இடத்துல வச்சிருந்தாரு. ஆனால் அவன் என்ன பண்ணான், அதை விட பெரிய இடத்துக்கு போக நினைச்சான். என்ன பண்ணிட்டான், அப்புறம் கீழே விழுந்துட்டான். ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா இருதயத்தின் ஆழத்தில் தன்னை பெருசாக காட்டுறன்ற ஆசை என்ன செய்யாது, தேவனா உயர்த்தப்படுறவனுக்கு இருக்கவே இருக்காது. ஏனோக்கு எப்படியாவது நான் அப்படியே கத்தோடு இருப்பேனா, அவர் ஒரு நாள் வருவாராம், மரணத்தை பார்க்க எடுத்துக்கொள்வாராம், ஊரெல்லாம் தெரிஞ்சிருமா, என்னை பற்றி எல்லாரும் பேசுவாங்களாம், அப்படிலாம் என்ன செய்யலை, அதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவர் ஒன்று கண்டுபிடிச்சாரு, நான் தேவனோடு சஞ்சரிக்க போகிறேன். அது ஒரு பெரிய விஷயத்தை உண்டாக்குச்சு. யாருமே பார்க்காத அற்புதம் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சார். எல்லாரும் சொல்லுங்க, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. சரியா? தேவனோடு சேர்ந்து நடக்கிற வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா பஞ்சாயத்தும், எல்லா பிரச்சனையும், ஏதாவது ஒன்று, அது எதுவாக வேணா இருக்கலாம். அது காலேஜில், குடும்பத்தில், தொழிலில், ஊழியத்தில், இது எல்லாத்தையும் பிசாசு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கொண்டு வருவான். அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த மாதிரி கொண்டு வருவான். அது பின்னாடி போய் நம்ம பல வருஷத்தை வீணாக்கிடுவோம். அப்புறம் வந்த பிறகு தான் தெரியும், ஐயோ இதுக்காக நான் இவ்வளோ வருஷத்தை வீணாக்கினேன்னு தெரியும். அந்த ஏஜ் வந்த பிறகு பிசாசு என்ன செய்வான், வேறு ஃபார்மில் கொண்டு வருவான். அவன் ஒவ்வொரு பீரியட்லையும் வேறு வேறு ஃபார்மில் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். பிரச்சனைலாம் வேறு வேறு மாதிரி இருக்கும், வேறு வேறு பாக்ஸ் போட்டிருக்கும். ஆனால் ஒரே ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டால், இவன் தேவனோடு என்ன செய்யக்கூடாது. முடிஞ்சு. என்னது, இப்போ காலேஜ் போறியா, வாலிபனா இருக்கியா, உனக்கு உனக்கு வேற வழி வச்சிருக்கேன். அப்புறம் ஊழியம் பெருசா அப்படி பண்ணு, ஊழியத்தை அப்புறம் இப்படி பண்ணு, அது நல்ல காரியமா இருக்குது. அப்புறம் வேற காரியம், அப்புறம் அவங்கள பற்றி கவலை, அவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படணும், ஐயோ இந்த பணத்துக்கு என்ன செய்வோம், இது பண்ணும். காலங்கள் மாற மாற பிசாசு போடுற சோதனை செய்யுது, மாறிட்டே இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக ஒரே ஒரு கோல் தான் இருக்குது, இவன் தேவனோடு சஞ்சரிக்க கூடாது. இவன் தேவனோட சஞ்சரிச்சானா தேவனை போல மாறிடுவான், ரொம்ப பிரயோஜனமாயிருவான். இவன் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் காரியம் செய்ய நடக்க ஆரம்பிக்கும். 300 வருஷம் கன்சிஸ்டன்சியாக தேவனோடையே சேர்ந்து நடக்கிறாரு. ஒரு சமயத்தில் தேவன் என்ன பண்ணார், அவரை மரணத்தையே காணாதபடி தன்னோடு சேர்த்து கொண்டார். எவ்வளோ பெரிய விஷயம். தேவனை தரிசிச்சிட்டார், தேவன் கூடயே இருக்கிறார். அப்போ நம்ம இன்னைக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் எதில் வருதுன்னு, சோசியல் மீடியா மூலமாக வருது, தேவையில்லாத அசோசியேஷன் மூலமாக வருது. வாலிபர் கவனிங்க, நீங்கள் யார்ட்டையாவது பழகுறீங்களா, ஐக்கியம் வைக்கிறீங்கன்னா முதல்ல யோசிச்சிடணும், எவ்வளோ தூரம் இந்த உறவு போகுது, எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இது என்ன இது கொண்டு போகும். இது நல்ல காரியமாக கூட இருக்குது, நல்ல நண்பர்கள் தான், அவசியம் தான் நண்பர்கள், இந்த உறவுகள் நல்ல உறவுகள் தான். எல்லாமே நீங்கள் சோதிச்சு ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னமே நிர்ணயிச்சுக்கணும், இது நான் தேவனோடு சஞ்சரிக்கிறத கெடுக்க கூடாது. அதுக்காக மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு அவர் காவி உடைய உறைஞ்சிட்டு கையில் ஒரு கப் எடுத்துட்டு என்ன செய்யலை, தேவனோடு சஞ்சரிக்க போகிறேன், போய் வருகிறேன், நல்லா பார்த்துக்குங்க, உங்களை ஆண்டரை பார்த்துக்குவார், என்ன செய்யலை, அவர் போல். பைபிள் தெளிவாப்பட்டிருக்கு. 65 வயசில் பிள்ளையை பெற்றார் மெத்துசலாவை. அதுக்கப்புறம் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ட்வின்ஸான்னு தெரியல, அடுத்த 2 பிள்ளை பெறாரு. அவர் குடும்ப பொறுப்புகளை செய்யாமல் ஒன்றும் தேவனோட சஞ்சரிக்கலை. ஆனால் தேவனோட சஞ்சரிக்கோடு வரும்போது குடும்பத்தை விட என்ன செய்கிறாரு, முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. அந்த பேலன்ஸு அவர்கிட்ட இருக்குது. குடும்ப வாழ்க்கையை நடத்திக்கிட்டே அவர் தேவனோட சஞ்சரித்து யாருக்கு கிடைக்காத காரியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் ஆண்டவருக்கு. 300 வருஷம் ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சுட்டே வராரு. வாக் வித் காட், வாக் வித் ஜீசஸ், இயேசுவோட சேர்ந்து நடக்கிறது, தேவனோட சேர்ந்து நடக்கிறார். அவர் கூடயே போறாரு. அவர் எங்கே போறாரு, இவர் அங்கேயே போறாரு. இவர் ஒரு வழியில் போய்கிட்டு இல்லை. அது ஒரு விஷயத்தை பண்ணுது. ஏனோக்கை பற்றி பழைய ஏற்பாட்டில் இது போடவே இல்லை பாருங்க, ஆனால் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. புதிய ஏற்பாடு சொல்லுது, ஏனோக்கு ஒரு தீர்க்க தரிசியம். என்றைக்கோ நடக்க போற காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனத்தை யார் சொல்லியிருக்கிறா, ஏனோக்கு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு ஏனோக்கு
இயேசுவை குறித்து பேசி இருக்கிறார். பாருங்க, தேவன் நெருக்கமா இருக்கிற ஒரு ஆளு இன்னும் இயேசு முதலாவதே வரவே இல்லை, ஆனா இயேசுவின் இரண்டாம் முறையை குறித்து பேசி இருக்கிறார். கர்த்தரோட நெருங்கி பழகும் போது பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறவராக இருக்கிறார். நம்ம ஏனோக்க விட்டுருவோம், ஆனா எவ்வளவு டீப்பா போகுது பாருங்க. என்னைக்கோ ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டே வரும் பொழுது இயேசுடைய இரண்டாம் முறையை குறித்து பேசுகிறார். அதுவும் இல்லாம அன்னைக்கு இருக்க ஜனங்களுக்கு தேவனை பத்தி பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு வேதம் சொல்லுது. அங்க வாசிப்போம், யூதாக்கு போயிருங்கப்ப, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தை எல்லாவற்றை நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். எவ்வளவு தூரமான விஷயத்தை தேவன்கிட்ட நெருங்கி பழகும் போது இவனுக்கு உண்டாகுது. நமக்கு இவ்வளவு தூரமான வேண்டாம், துபாய்க்கெல்லாம் நம்ம போக வேணாம், அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் நான் ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன், நம்ம தேவனை சஞ்சரிக்கும் போது நம்ம வாழ்க்கை குறித்து தேவன் நம்மகிட்ட வெளிப்படுத்துகிறார். ஆமேன். நம்ம அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது அவர் நம்ம என்ன செய்யாது நடத்துகிறாருன்னு பார்க்குறோம். அதில் அந்த வசனத்தில் வார்த்தை அடிக்கடி வருது. என்ன போட்டிருக்குன்னா, ஆங்கிலத்தில் வந்து அன்காட்லின்னு வரும். அது தமிழ் எப்படி வந்திருக்கு? அவபக்தியுள்ள, அவபக்தியான கிரியை, அவபக்தியை செய்து. பாருங்க, ஏனோக்குடைய மகன் தான் மெத்துசலாவுக்கு அப்புறம் தான் யார் வரப்போறா? நோவா வரப்போறார். நோவா காலத்தில் தான் பெரிய வெள்ளம் வரப்போகுது. கவனிக்கிறீங்களா? அப்போ நோவா காலத்தில் கர்த்தர் இருக்கிற ஜனங்களை பார்த்து இனி ஒன்றுமே பண்ண முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழிச்சு போடுற அளவுக்கு பெரிய ஜலப்பிரளயம் வருது. அப்படிப்பட்ட மோசமாயிடுச்சு. நித்தமும் மனுஷன் இதயத்து நினைவுகளின் தோற்றம் கெட்டுப்போச்சு, கற்பனைகள் கெட்டுப்போச்சு, மைண்டு கெட்டுருச்சு. கத்தனை பண்ண வேற வழியே இல்லை. இருக்கிற நோவா குடும்பத்தை காப்பாற்றணும், மீதி எல்லாரும் அழிச்சிட்டு செய்ய போறேன், புதுசா துவங்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். அது வந்து அப்ப முடிவெடுக்கல, நோவா காலத்துக்கு முன்பாகவே, மெத்துசலா காலத்துல, அதுக்கு முன்பாகவே ஏனோக்கு காலத்துல இருந்து இப்படி இருளான அவபக்தியான காரியங்களை ஜனங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே ஏனோக்கு என்ன பண்ணிட்டாரு? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவபக்தியான காரியத்தை பண்ணா தண்டனை இருக்கு அப்படின்னு செஞ்சாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அவருக்கு ஒரு தைரியம் இருந்திருக்குது. அப்பவே பாருங்க, நம்ம நினைக்கிற நோவா தான் பிரசங்கம் பண்ணா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல ஏனோக்கே பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு. எப்பன்னு கேட்டா, கோணலும் மாறுபாடு சந்ததி மத்தியில கர்த்தர் தேடாளா நின்று அதை எதிர்த்து பேசி இருக்கிறார். அதுக்கு ஒரு தைரியம் என்ன திரும்பி சொல்றீங்க? முதல்ல அவருக்கு ஒன்று தெரியுது, உலகமே அன்காட்லியா இருந்தா கூட அது சரி கிடையாது, கர்த்தர் பக்கம் தான் நிற்க போறேன்னு அவர் நின்றுருக்காரு முதல்ல. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது காரணம் தெரியுமா? தேவனோடு சஞ்சரிக்கிறார். இன்னைக்கு கவனிங்க, இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம்முடைய அம்மா அப்பா, என்னுடைய அம்மா அப்பா, அம்மா அப்பாவுக்கு முன்னாடி இருக்கிற அவங்க அம்மா அப்பா, அந்த காலம்லாம் கொஞ்சம் பொற்காலம். ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க என்ன செய்யலை, பார்க்கல. அவங்களே சொல்லுவாங்க, அவன்கிட்ட நீங்கள் போய் உங்கள் தாத்தாட்ட போய் பேசுங்க, நாங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தோன்னுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் அவ்வளவு இழிவான காரியங்கள் என்ன செஞ்சிருச்சு, பெருக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காதில் கேட்குறோம், ஆணும் திருமணம் பண்ணலாம், பெண்ணும் திருமணம் பண்ண, ஆணு பெண்ணா மாறா, பெண்ணு ஆணா மாறான்னு பல காரியத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ள அளவுக்கு போயிடுச்சு. இன்னும் பல காரியங்கள் நடக்குது. ஆனால் அப்போவே அவர் என்ன பண்ணார், அது தப்பு, அது கர்த்தருக்கு முன்பாக தப்பு அப்படின்னு அந்த ஸ்டாண்ட் எடுத்து யார் பட்சமாக நின்னார்? கர்த்தர் பட்சமாக நின்னார். இன்னைக்கு நமக்கும் சில காரியங்கள் வேதத்தின்படி இது தவறுன்னு கர்த்தரோட பழகும்போது எது தப்போ அது தப்புன்னு விலகி நிற்க தேவனோட சஞ்சரிக்கிற வாழ்க்கை என்ன செய்யும், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். அவர் அப்பயே நின்றுக்கிறாரு, அவங்களை கண்டித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு நாம் அப்படி பிரசங்கம் பண்ண வேணாம். இன்னைக்கு யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டார். இந்த பாவமுள்ள ஜனங்களை இன்னைக்கு நம்ம ரசிக்கப்பட்டோம், அவங்கள தம் ரத்தத்தை சிந்தி ஒப்புரவாக்கியிருக்காரு. இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? தண்டனையை பிரசங்கம் பண்ணக்கூடாது. அடுத்து இயேசு வர்ற வரைக்கும் இயேசு முதலாம் வருகையில் ஏன் வந்தாருன்னு செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். நான் ஒரு விஷயத்தை சொல்றேனே, கவனிங்களேன். ஏனோக்கு வந்து தேவனை சஞ்சரித்து அவபக்தியா போய்கிட்டு இருக்கு உலகம். அதன் மத்தியில் இயேசு 2ஆம் வருகையில் தூதரோட வரப்போகிறாரு, நியாயம் தீர்ப்பாரு. நமக்கு இது ரொம்ப அவசியம். நியாயம் தீர்ப்பாரு. எப்பயுமே கர்த்தருக்கு முன்பான பயத்தோட வாழணும் பாருங்க. குடும்பத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தவறு கூட கர்த்தர் மன்னிக்கிறாரு. ஆனால் துணிகரமாக நம்ம அந்த பாதையில் போகக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறார். தவறு செய்தால் கர்த்தர் மன்னிப்பார் திரும்ப சொல்றீங்க. ஆமென். ஆனால் துணிகரமா நம்ம காரியங்களை செய்யக்கூடாது.
வேதம் சொல்லுது தண்டிக்க வருகிறார் போட்டிருக்கு பைபிள். நியாயம் தீர்க்க வருகிறார். யாருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனோடு சஞ்சரிக்கும் போது முதல்ல அவருக்கு வந்த காரியம் கர்த்தருக்கு பயப்படும் பயம். என்ன பயம்னா அடிச்சுவான்ற பயம் கிடையாது. என்னோட தேவ மனுஷன் இருக்கார் பாருங்க, ரெவரண்ட் ஜே ஹாரிஸ் மதுரை இருக்கிறார். அவர் சொல்லுவார், இங்கே இருக்க யாருக்குமே, எனக்கு என்ன சேர்த்து தான் சொல்கிறேன், நாம் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம் பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப டீப்பாக தேவனோட அதிகமாக பழகி 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 அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா, கர்த்தர் பக்கம் போக போக என்ன வருதுன்னா பயம் அதிகரிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அடிச்சுவான்ற பயம் கிடையாது, ரெவரன்சியல் ஃபியர், மரியாதைக்குரிய பயம் என்ன செய்யுமா, பெருக ஆரம்பிக்குமா பாருங்கள். எல்லாத்தையும் அசட்டையாக செய்ய மாட்டாங்க, ரொம்ப கவனமாக செய்வாங்க. அடிக்கடி சொல்லுவார் பாருங்கள், நான் புல்பெட்டில் நிற்கும் போது பயப்படுறேன்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க உண்மையிலேயே நெருங்கி என்ன பண்ணுறாங்க, தேவன் பக்கமாக போயிட்டு இருக்காங்க. அப்போ ஏனோக்கு என்ன பண்ணுறா, தேவனை சஞ்சரித்ததுனால அவனுக்குள்ள கர்த்தர் மேலே ஒரு ரெவரன்சியல் ஃபியர் வருது. பைபிள் போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்த இடத்துல கர்த்தர் தமிழ் ரகசியத்தை என்ன பண்ணுறாராம், வெளிப்படுத்துகிறாராம், வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறாராம். இங்கே போட்டிருக்குது ஆச்சரியமான காரியம், ஏனோக்கே வந்து தீர்க்கதரிசி மாதிரி இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து பேசுகிறான். நான் சொல்கிறேன், நம்மளும் தேவனை சந்திரிச்சோம் அப்படின்னா, சந்தரிப்போம் என்றால் நாம் இந்த உலகத்துடைய கேட்டுக்கு தப்பி, கேடுனா அழிவுக்கு தப்பி, அன்ஹோலியான அவபக்தியான காரியத்துக்கு தப்பி, நமக்குள்ளேயும் தேவனுக்கு பயப்படுற பயம் பெருகி, நம்மகிட்டையும் கர்த்தர் வந்து வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் என்ன பண்ணக்கூடாது, உடனே எந்திரிச்சு போய் இந்த தப்பு பண்ணுறியா, வருகிறார் கர்த்தர் தண்டிக்க வருகிறார்னு பேச வேண்டாம். ஆனால் நம்ம ஒன்று செய்யணும், அன்பின் நிமித்தமாய் இயேசு பிரசங்கம் பண்ண. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏனோக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு இயேசுவை பார்த்துட்டோம், தேவனோட பழகுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இயேசுவை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்க மாட்டீங்க, நிச்சயமாக சொல்லுவீங்க. எத்தனை பேர் இயேசுவை பற்றி மற்றவங்க சொல்ல போகிறீங்க? ஆமேனா கண்டிப்பாக சொல்ல. பாருங்க, நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நைட்டு முட்டை தோசை, சரியா சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த பரிமாறுறவங்க வந்து அவங்க கண்ணீர் செந்துறாங்க, தன் குடும்பத்தில் ஒரு காரியத்தை சொல்லி கண்ணீர் செந்துறாங்க. சரி நீங்கள் வாங்க, நான் இந்த தான் இருக்குது, பக்கத்தில் கடை இருக்குது, இங்கே தான் எங்கள் சர்ச் இருக்குது, வாங்க ஒரு நாள். நீங்கள் சாதாரணமாக இயற்கையாக ஒரு கடைக்கு போக்கு வருத்தமாக இருக்கும்போது, பஸ்ஸில் போகும்போது, போகிற வர ஆட்களை பார்க்கும்போது நாம் தேவன்கிட்ட நெருங்கி பழகினோம்னா அவங்க நம்மக்கிட்ட வந்து என்ன செய்வாங்க, தங்களோட பாரங்களை சொல்லுவாங்க. ஆமென். அவங்க நம்ம வழி நடத்தணும், ரொம்ப சிரமம்லாம் தேவையில்லை. தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு ஆளாக இருக்கும்போது அது பெரிய இம்பேக்ட் என்ன செய்யும், கண்டிப்பாக உண்டாக்கும். பாருங்க, நம்ம சஞ்சரிக்க யாருக்கும் தெரியாது, ஆனால் அது ஜனங்கள் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக கொண்டு வரும். நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, தங்கள் காரியங்களை சொல்லுவாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு அவங்க பிரச்சனைக்கு மருந்தாக சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இப்போ நாமளும் அவங்க மாதிரியே அவபக்தியாக வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, நாம எங்கிட்ட போய் சொல்றது? அதுக்கு தான் நமக்கு எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை முறை அது கண்டிப்பாகவே எப்படி 300 வருஷம் கன்சிஸ்டன்சியாக தேவனோட சஞ்சரிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்த ஏனோக்கு வாழ்க்கையில் யாருக்குமே நடக்காத ஒரு காரியம், மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான்ற மாதிரி நமக்கு அதே மாதிரி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம லைஃப்லையும் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை முறை ஒரு சூப்பர் நேச்சுரலான காரியத்தை உண்டாக்க முடியும். கண்டிப்பாக ஒரு பெரிய ஷிஃப்ட் வரப்போகுது இயேசு நாமத்தினால, ஒரே மாதிரி இருக்காது. சரி, இப்போ எப்படி வந்து தேவனோடு சஞ்சரிக்கிறது, அது ஒரு மணி நேரம் பேசலாம். ஆனால் சுருக்கமாக 4 வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இது சொல்லாமல் கேட்காம போயிட்டீங்கன்னா, ஏண்டா சஞ்சரினாரு அனுப்பிச்சு விட்டாருன்னு சொல்ல அப்படின்னு ஆயிடக்கூடாது. எத்தனை பேர் தேவனோடு சஞ்சரிக்க விரும்புகிறீங்க? ஆமேன். தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை முறை உண்மையாகவே ஏனோக்கை போல 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் இல்லை, 300 வருடமும் சஞ்சரிச்சிருக்கிறார் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல், அதுக்காக குடும்பத்தை அவர் விட்டுறல. ஆனால் இந்த வாழ்க்கை முறை ஒரு வாழணும் அப்படின்னு சொன்னால் முழுமையான அர்ப்பணிப்பு அவசியம். கம்ப்ளீட் சரண்டர், ஃபுல் சரண்டர். ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஆசை விருப்பம் அது அதிகமாக வச்சுக்கிட்டே இருக்க அது என்ன செய்ய விடாது, தேவனோட சஞ்சரிக்க விடாது. இந்த ஃபுல் சரண்டர் வந்து ஒரு நாளில் வருதில்லை, ஆனால் நம்மளை அர்ப்பணிக்கணும். கிறிஸ்துவ ஜீவியத்தை ஆரம்பிக்கும் போது ஜென்ரலாக லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆரம்பத்தில் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்குமா இருப்பாங்க, சரியா, ஓகேவா? ஆனால் லைஃப்பில் கடந்து வர பார்த்தீங்கன்னா ஒரு மெய்யான கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படி தான் பாருங்கள். நிறைய பேர் நம்ம கூட்டிகிட்டே போயிட்டே இருப்போம். ஆனால் எது வந்து ஒரு இடத்துக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, தேவனும் நானும் நம்ம போட்டு பல காரியத்தை பாரமானதை சேர்த்து வச்சுட்டே போயிட்டே இருப்போம். ப்ரொக்ரெசிவாக நடக்குது,
ஆனாலும் எந்த அட்டைன் பண்ணணும்னு கேட்டால் தேவனோட கூட பழகுறது மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசாக தெரியுது உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், நான் தேவனோட சஞ்சரிக்கலை, வேறு ஏதோ ஒன்று இழுக்குது, குடும்ப காரியத்தை தான் செய்கிறேன், ஊழியத்தை செய்கிறேன், தொழிலே போயிடுது நேரம், உறவுகள் இந்த காரியங்களே போயிடுது, ஏதோ ஒரு விஷயம் என்னோட ஸ்போர்ட்ஸில் போயிடுது, ஏதோ ஒன்று இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நடக்கலை, தேவனோடு சஞ்சரிக்கலை. அப்படின்னா இதை எல்லாத்தையும் விடணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாம் என்ன செய்யணும்? 2, 3, 4 பின்னாடி போகணும். எது முதல்ல இருக்கணும்? கர்த்தர் முதல்ல இருக்கணும். இதுக்கு பை ஃபெய்த் அவசியம். ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒருத்தர் வாழ்க்கையில் செய்ய போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அப்படியே கொண்டு வருவார். சில பிரிவுகள் தனிமைப்படுத்தப்படுறான், சில காரியங்கள் நடக்க ஆரம்பிக்க, வேறு ஒன்றும் இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு நானும் நீயும் சஞ்சரிக்க போகிறோம். அவன் என்ன, இதுதான் அல்டிமேட்டான விஷயம். இது எல்லாத்தையும் கொண்டு வரும், மற்றது வேணான்னு சொல்லலை. ஆனால் இதை நீ விட்டுட்டு அதுதான் முக்கியம் நினச்சா அது என்ன செய்யாது, சரியாக வராது. தேவனை சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழ்கிறவங்க அவங்க மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எப்படிப்பட்ட சரண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிராஜுவலாக நடக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், இன்றைக்கி பெரிய போராட்டமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியா இந்த பக்கம் தேவன், ஒரு பக்கம் ஃபோனு, இன்னொன்று பக்கம் கர்த்தர். இதில் அதிக நேரம் செலவழிக்கிறோம், ஆனால் இவருக்கு நேரம் இல்லை. ஏன்னா கம்ப்ளீட் சரண்டர் பண்ணலை. வேறு ஒன்று ஏதோ ஒன்று என்ன செய்யுது, முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு காரியம் இது. அது நல்ல காரியத்துக்கு கூட செய்கிறதா கூட இருக்கலாம். ஆனால் எதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், தேவனோடு சஞ்சரிப்பதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ சில வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 22:37 போங்க. மத்தேயு 22:37, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனைன்னு போட்டிருக்கேன். ஜெபம் பண்ணவே இல்லை, பைபிள் வாசிக்கவே இல்லை, தேவன்கிட்ட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் மற்ற எல்லா காரியத்தையும் பார்க்குறோம், அதை மட்டும் பார்க்க முடியல அப்படின்னா இன்னும் என்ன பிரச்சனை, எங்கே பிரச்சனை இருக்குது? இருதயத்தில் பிரச்சனை இருக்குது. முழு இருதயம் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். அந்த அளவுக்கு சரண்டர் பண்ணணும். இது ஒரு நாள் நடக்கிறது இல்லை. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இது ஒரு தீர்மானம். இது ஒரு நாள் நடந்தது எல்லாருக்குமே பட்டு தான் வர்றோம். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அந்த அர்ப்பணிப்பு, கம்ப்ளீட் சரண்டர் என்னைக்கா இருந்தாலும் எப்படி வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் எடுக்க போகிற தீர்மானம் தான். 20 வயசுலேயும் அந்த தீர்மானத்தை எடுக்க போகிறோமா, இல்லை 30 வயசு எடுக்க போகிறோமா, இல்லை 40 எடுக்க போகிறோமா? என்னைக்கா இருந்தாலும் ஒன்று நான் தான் அந்த தீர்மானத்தை எடுத்தாக வேண்டும். கர்த்தர் தான் முதல்ல. உன் முழு இருதயத்தோடு என்ன செய், அவர் மீது அன்பு கூறுவாயாக. வேறு ஏதாவது பின்னாடி இழுக்குது இல்லையா, ட்ராக் பண்ணுது, முன்னாடி இழுத்துட்டு போகுது, அது மேலே இது மேலே நாட்டம் இருக்குது. அது எதுவும் மேலே நாட்டம் இருக்கிறனால தான் ஜெபம் பண்ண முடியல, உபவாசிக்க முடியல, அது நேரம் பைபிள் வாசிக்க முடியல, கர்த்தருக்காக வாழ முடியல. ஏதோ ஒன்று இழுக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. இருதயத்தை என்ன செய்யல, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கல, ஏதோ ஒன்று இருக்குது, அது இழுக்குது. எத்தனை பேர் கர்த்தர் ஃபர்ஸ்ட்டாக வைக்க விரும்புகிறீங்க? எப்படிப்பட்ட டிமாண்டை வேதம் வைக்கிது பாருங்க. நான் சொல்கிறேன், ரொம்ப பெரிய லெவலில் பேசுகிறேன். ஏனோக்கு மாதிரி கர்த்தரை சஞ்சரிக்கிறது, அவரோட ட்ராவல் பண்ணுறது. அப்போ அதுக்காக வேதம் அது ஒரு பெரிய டிமாண்டை வைக்குது. இது இப்படி வரும். எப்படி வரும்னு கேட்டால், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது. ஆபிரகாம் விட்டாரா? நீ உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போனாரா போலையா? ஒரு பெரிய டிமாண்டு. யார் முக்கியம்? கர்த்தர் முக்கியம். அப்படின்னா என்ன செஞ்சாங்கணும்? அவர் சொல்றதை கேட்டாங்கணும். அப்ப அங்க போட்டிருக்குது, வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும். அப்படின்னா அதெல்லாம் வேணான்னு கர்த்தர் சொல்லலை. பாருங்க, நான் தேவன் அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவன், இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன். ஒரு காலத்தில் சபைக்கு போகணும் அப்படின்னா தாய் தகப்பனை தாண்டி தான் போக வேண்டியது இருந்துச்சு. கர்த்தர் கிருபை செஞ்சார். அப்போ தாய் தகப்பனா தேவனா அப்படி சொன்னால் யார் முக்கியம்? பிள்ளைகளே, கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த வேணாம் போடல, ஆனால் என்ன போட்டிருக்குது? கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். நீங்கள் இப்போ இங்கே இருக்க பிள்ளைகள் பாக்கியவானுங்க. உங்கள் அம்மா அப்பா ஏற்கனவே யாராக இருக்கிறாங்க? ரட்சிக்கப்படலாம் இருக்கிறாங்க, சபைக்கு விடுறாங்க, பைபிள் வாசிக்க முடியும், டேப்ஸ் கேட்க முடியும். நாங்கள் அப்படி பண்ண முடியாது. பைபிள் படிக்கணும், நைட்டு அடி விழுக்கு. 1 மணிக்கு பைபிள் படிச்சுட்டு இருப்பேன், முதல்ல டொம்முன்னு போடுவார். வாரம் பைபிள் நைட்டு வந்தால் அது அடுப்பில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எத்தனையோ நோட்ஸ் எழுதி சர்ச்சில் போய் உட்காந்து எழுதி வச்சா அத்தனை நோட்ஸ் என்ன செய்யும்? அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க, வெண்ணி போடுறதுக்கு, நல்லா குளிக்கிறதுக்கு. அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ அதை தாண்டி சபைக்கு போய், எதிரியா இல்லை என்னுடைய தாய் தகப்பன், அவங்களுக்கு அன்றைக்கி புரியலை. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அவங்க நிறைய விதத்தில் எனக்கு சோத்துறேன், நான் அதை சொல்லி தான் ஆகணும். ஒரு பெரிய சாட்சி தான். எங்கள் அப்பா என்னை அனுமதிச்சார். அவருக்குள்ளே ஏதோ கர்த்தர் எண்ணத்தை போட்டார் பாருங்க. படிக்கிற பையன்
கெடுத்துற வேணான்னு என்ன பண்ணிட்டாரு, பொழைச்சி போன்னு விட்டுட்டாரு. சர்ச்சுக்கு போகிறது தெரியும் அவருக்கு. போனேன், சம்பாரிச்சா தசம்பாகம் கொடுக்கணும், அங்கே நிற்கணும், திருமண காரியத்தை என்ன செய்யணும், நிற்கணும். அப்புறம் ஊழி அழைப்பு வரும்போது என்ன செய்ய நடந்துச்சு, வேலையை விடணும். அப்போ எல்லாமே என்ன செய்யணும், ஏதோ ஒன்றை விட, வேலையை விட கர்த்தர், தாய் தகப்பனை விட கர்த்தர், அவங்க வேணான்னு சொல்ல மறுபடியும் புரிஞ்சுக்கணும். பிள்ளைகளை விட கர்த்தர், மனைவியை விட கர்த்தர், ஃப்ரெண்ட்ஸை விட கர்த்தர், மற்றதை விட கர்த்தர் தான் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வருது பாருங்க. எத்தனை பேர் கர்த்தர் முக்கியமாக இருக்கிறாரு. இன்னைக்கே விட்டுறேன் பாஸ்டர், கணவனையாவது மனைவியாவது. சரி, அப்படி சொல்லல வேதம். அது என்ன சொல்ல டிமாண்ட் பண்ணுது, கர்த்தர் முதல்ல இருக்கிறாரு. அதுக்கு சில காரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியது, ரெண்டாவது மூணாவது வைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இன்னொன்று சொல்றாரு, அப்படி விட்டவன் எவனும் நூறத்தனையை பெற்றுக்கொள்வான். திட்டமாகவே சொல்கிறேன், கர்த்தர் நிமித்தமாக எதையாவது ஒன்று நீங்கள் செகண்ட் பிளேஸில் வச்சிங்கன்னா, தேர்ட் பிளேஸில் வச்சிங்கன்னா, அதை தேவன் எப்படி தருவார், 100. நம்மால் 300 வருஷத்தை மனைவியோட சந்தோஷமாக இருந்தார், பிள்ளைகளை பெற்றாரு, குடும்பத்தை பார்த்தாரு. ஆனால் தேவனை சந்திச்சுட்டே வந்தார், நேரத்தை கொடுத்தாரு, சாகவே இல்லை, மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், சாகாம, செத்து பரவத்துக்கு போல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எதை அவர் விட்டாரோ அது லட்சம் மடங்கு திரும்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது ரொம்ப பிரியன் வாழ்ந்தாரோ அந்த தேவன் அவரை கூட வச்சுக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு பெரிய டிமாண்ட் இருக்குதான் செய்யுது. அதான் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், வயல் போட்டிருக்கலையா, என்ன செய்யணும், தன்னைத்தானே வெறுத்து. அப்படின்னா எனக்கு இது விருப்பம், நான் இப்படித்தான் செய்வேன், ஏன் ஆசை தான், நான் நினைக்கிற மாதிரி தான் நான் போவேன், அதெல்லாம் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுன் போட்டிருக்குது. ஏசத்துக்கு தான் நான் வாழ்வேன், நான் 6 மணி ஆனால் 8 மணி ஆனால் நாடகம் பார்ப்பேன், பார்த்துக்கிட்டே இரு மகளே நீ. இப்படி பல காரியம் இருக்குது, சின்ன சின்னதில் ஆரம்பிக்குது. அது அப்போ பெரிய டிமாண்ட் வைக்கிது. ஆனால் விட்டுற சொல்ல அது என்ன செய்யப்படும், திரும்ப கொடுக்கப்படும் போட்டு. எல்லாம் சொல்லுங்கள், வாக் வித் காட். சொல்லுங்கள், வாக் வித் காட். தேவனோடு சேர்ந்து கையை பிடிச்சி நடக்கிறது அப்படின்னா அவர் எங்கே கூட்டு போகிறாரோ அந்த வழியில் நடக்கிறது. ஆமோஸ் 3:3 போட்டிருக்கு, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அப்போ ஏனோக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ, தேவன் எந்த வழியை வச்சிருக்காரோ அந்த வழியில் நடக்கிறார். ஆனால் உலகமே அன்காட்லியாக நடக்குது. எப்படி வேணா செய்யலாம், எங்களை யார் கேட்பா, நாங்கள் எப்படி வேணா செய்வோம், எங்களை கேட்குறதுக்கு யாரும் கிடையாது, தன் வழியில் போவோம். அப்போ அதனால தான் அந்த இடத்துல இவர் மூலமாக ஒரு ப்ராஃபஸி வருது, நியாயம் தீர்க்க வருகிறார். இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, நியாயம் தீர்க்க வருகிறார். நமக்கு கொஞ்சம் இது அவசியம். யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. ஒரு ஊழியன் விசுவாசிக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது, ஒரு விசுவாசி மனுஷனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. குடும்பங்களில் மாமனார் மாமியார் மருமகள் மாற்றி கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பன் எல்லா இடங்கள்லையும் இது வருது. வேலை ஸ்தலத்தில் எஜமான் எல்லாருக்கும் மத்தியில் வேலைக்காரர் வருது. எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்கு முன்பான உத்தமமாக இருக்க. பிரதமர் ராமன் சொல்கிறீங்க, தவறும்போது மன்னிக்கிறாரு, ஆனால் துணிகரமாக நான் அப்படி வாழ போகிறது கிடையாது. அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் அது எப்படி வருதுன்னு கேட்டால், அந்த ரெவரன்சியல் ஃபியர் தேவனோட சஞ்சரிக்கும் போது என்ன செய்து வருகிறது. என் தேவன் மகா பெரியவர், அவர் மரியாதைக்குரியவர், கனத்துக்குரியவர். அது என்ன மாற்றுது. அப்போ எப்படி வாக் வித் காட் எப்படி ஒன்றா போகிறது அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு வழி சொல்கிறேன். எத்தனை பேர் தேவனோட சஞ்சரிக்க விரும்புகிறீங்க, உண்மையாக சஞ்சரிக்க விரும்புகிறீங்களா? ஒரு வழி சொல்லவா தேவனோட சஞ்சரிக்கிற ஒரே ஒரு வழி, தேவனோடு சஞ்சரிக்க விரும்பினால் இந்த புஸ்தகத்தோடு சஞ்சரியுங்கள். இந்த வசனத்தில் குடியிருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். நாம் எதில் நினைச்சிருக்கணும், கர்த்தர் நினைச்சிருக்கணும். சரியாக சொல்லப்போனால் வசனத்தில் நிலைத்திருந்தோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, உன் குடியிருப்பை எங்கே இருக்கணுமா, கர்த்தருடைய புஸ்தகமாக இருக்கணுமா. குடியிருப்பு எங்கே இருக்கணும், கர்த்தருடைய புஸ்தகமாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி கர்த்தர் அழைப்பு கொடுக்குறாரு, எழுந்திருப்போம். இன்றைக்கி ஒரு காரியத்தை கமிட் பண்ண போகிறோம். நாம் கர்த்தருக்கு முன்பாக ஏதோ விதத்தில் நேரத்தை வீணாக்க வேண்டாம். நாம் தீர்மானம் எடுப்போம். ரொம்ப வருஷம் இல்லைங்க, நல்லா வாழ்வோம் தீர்க்காயுசா. ஆனால் இன்னும் நிறைய வருஷம் இருக்குன்னு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. வாலிபர்கள் கவனிங்க, இன்றைக்கே அர்ப்பணிப்பு. வேறு எந்த காரியமும், வேறு யாரும், எந்த நாட்டமும் நான் தேவனோடு சஞ்சரிக்கிறதை கெடுத்துடக்கூடாது. நான் தேவனோடு உலாவுகிறத, அவளை ஐக்கியம் கொள்றத, நெருக்கமான உறவு வைப்பதை அதை கெடுத்துடக்கூடாது. இது ஆரம்பத்தில் எடுத்தவனே அப்படி வர்றதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து அதே இடத்துல அதே நேரத்தில் வேதத்தை வாசிக்கும் போது ஜெபிக்கும் போது அந்த ஐக்கியம் நெருக்கமான உறவாக நெருக்கமாக மாறுகிறது, இன்டிமேட்டாக உண்டாகிறது, நெருக்கமான ஐக்கியமாக மாறுகிறது. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கன்சிஸ்டன்சியாக அதை செய்யும் போது தான் அந்த ஆழத்துக்குள்ளே போக முடியும்.
ஆழத்திலே உனக்கு நான் அதிசயங்களை காண்பிப்பேன் கத்து சொல்லியிருக்கிறார். எல்லாரும் அர்ப்பணிப்போம். எந்த வயதாக இருந்தாலும் சரி, குறிப்பாக வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் அர்ப்பணிக்க போகிறேன், தேவனோடு சஞ்சரிக்க போகிறேன், ஒன்று செய்ய போகிறேன், பைபிளை வாசிக்க போகிறேன், மணிக்கணக்காக வாசிக்க போகிறேன், தனியாக அமர்ந்து வாசிக்க போகிறேன், இந்த புஸ்தகத்தில் சஞ்சரிக்க போகிறேன், தேவனை பற்றி அறிந்து கொள்ள போகிறேன், தேவன் என்கிட்ட பேச போகிறேன், நான் கேட்க போகிறேன். அர்ப்பணிப்பு. தேவன் தான் என் வாழ்க்கையில் முதலாவது இருக்க போகிறாரு. எதை பார்க்கலும் அவர் தான் நம்பர் 1 ப்ரியாரிட்டி. மற்றதெல்லாம் பின்னாடி வைக்கிறேன். மற்றது வேணான்னு தேவன் சொல்லலை, ஆனால் தேவன் தான் முதல்ல. இன்னைக்கு உலகம் போகிற போக்கில் நான் போக மாட்டேன். அவபக்தியான வழியில் நான் போக மாட்டேன். எல்லாரும் பண்ணுறனால சரி நான் சொல்ல மாட்டேன். நான் தவறு இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்கிறேன். இன்றைக்கு நான் சீர் செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் ஆவியானவர் உதவி செய்வீராக. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவன் உண்டென்றும் அவரை தேடுவர்களுக்கு உம்மை தேடி உம்மிடத்தில் சஞ்சரித்து பலனை பெற்றுக்கொண்டாரே. எங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்டை, பெரிய மாற்றத்தை நீ கொண்டு வர போறதுக்காக துதிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். கர்த்தர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை முன்னுரிமை கொடுக்க போகிறோம். தேவனோட சேர்ந்து நடக்க போகிறோம். அந்த பயணத்தில் பெரிய நன்மைகள் வரப்போகிறது. ஆண்டவரே, நீ அவரோட பழகி சமாதானமாக இருந்தால் அதனாலே உமக்கு நன்மை வரும் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. பொன்னை கற்களை போல குவிப்பு எழுதப்பட்டிருக்கிற கர்த்தாவே, வரப்போகிற காரியங்கள் முன்கூட்டி அறிவிக்கிறதுக்காக துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மூலமா ப்ராஃபஸி வருகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.